ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அடுத்து பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் பேர் சிவானந்தம், பம்பாய் சிவானந்தம். இவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவருங்க. இவருக்கு இந்தியெல்லாம் தெரியாது. ஆனால் அம்மா ஒரு என்ன சொன்னாங்க, இவரை கூப்பிட்டு நீ பம்பாய் போய் ஆன்மீக பணி செய், மன்றங்கள்லாம் அமைச்சு நடத்திவான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அம்மா எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு அம்மா சொல்லி அவரை குமி சொல்லி தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவ்வளோதானுங்க. இவருக்கு எல்லா சக்தியும் கிடைத்தது. இப்படி இருக்கிற நிலையில் இங்கே இவர் வந்துங்க ஒரு முறை பம்பாயிலிருந்து 2002 நினைக்கிற வருஷம் பம்பாயிலிருந்து அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு ஜோதி எடுத்து வரோம் இல்லைங்களா, அந்த குழுவில் சேர்ந்து ஜோதி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையிலுள்ள அந்த பார்டரில் சங்கமேஸ்வரர் ஆதீனம் அப்படிங்கிற ஒரு மடம் இருக்குதுங்க. அந்த மடத்தில் இவங்க இரவு தங்கிக்கிட்டாங்க. அந்த மடத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இவங்களுக்கு சாப்பாடு, தங்குமிடம், மற்ற எல்லா வசதியும் செய்து கொடுத்தார்கள். அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. காலையில் அதே மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இவங்க கிளம்பும் பொழுது இந்த மடத்தின் ஆதீனத்தை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போகிறோம், அவரை கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்குறாங்க. இவங்க சரிங்க, அவங்க இன்னொரு 10 நிமிடத்தில் வந்துடுவாங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நேரம் வந்தோடனே வந்து கூப்பிட்றாங்க. நம்ம சிவானந்தம் அவருடைய நண்பர்களும் ஆதீனத்தை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. போனால் அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் பெரிய சிம்மாசனத்தில் அந்த ஆதீனம் உட்கார்ந்துருக்கார். பழைய தலையில் பெரிய உருமாலை. அவருக்கு கீழே அது ராஜாக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இவர் மேலே உட்காந்துருக்காரு. அதுக்கு கீழே இரு பக்கமும் அவர் சீடர்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு உண்டான சேரில் உட்காந்துருக்குறாங்க. அப்படி ஒரு செட்டப். இவங்க போனாங்க, ஆதீனத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே இவங்க 3 பேருமே தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணமே தெரியல. அடுத்த செகண்ட் என்னாச்சுங்க, அந்த ஆதீனமும் இவரும் கூட சேர்ந்து தேம்பி அழுக ஆரம்பிச்சார். அவ்வளோதானுங்க. இப்போ 2 குரூப்புமே அழுது முடிச்ச பின்னால, ஆசுவாசப்படுத்தின பின்னால, அந்த ஆதீனம் இவரை சிவானந்த குரூப்பை பார்த்து கேள்விகள் கேட்கின்றார். நீங்கள் எல்லாம் யார், என்ன, எதுக்காக இங்கே வந்து தங்குனீங்க எல்லாம் கேட்குறாரு. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க விவரமாக, நாங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசனுடைய தொண்டர்கள், இப்படி எங்கள் குருநாதருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்படி ஜோதி எட்டு வர்றோம் அப்படின்னு எல்லா விவரம் எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட பின்னால் அந்த ஆதீனம் மறுபடியும் கேள்வி கேட்குறாரு. சரி, உங்கள் குருநாதர் உங்களுக்கு மந்திர உபதேசம் கொடுத்துருக்காரா? இல்லைங்க. சரி, உங்கள் குருநாதர் உங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காரா? இல்லைங்க. சரி, உங்கள் குருநாதர் உங்களுக்கு தியானம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த குண்டலினி எழுப்பி தியானமெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க. சரி, உங்கள் குருநாதர் உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, அதுவும் சொல்லி கொடுக்கலைங்க. அடுத்து அந்த ஆதீனம் கேட்குறாரு, அப்படின்னா உங்கள் குருநாதர் உங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாரு? சிவானந்தம் சொல்கிறாரு, எங்கள் குருநாதர் எங்களுக்கு தொண்டு செய்ய சொல்லி கொடுத்தாரு, சர்வீஸ். அதான் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இப்போ இந்த ஜோதி எடுத்துகிட்டு போகிறோமே, இதுவும் அந்த அடிப்படையில் வந்தது தான். அங்கே போய் விழாவில் கலந்துட்டு விழா முடிஞ்சோம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எங்களுக்கு குழந்தை கொஞ்சம்லாம் இருக்குது, தொழில் இருக்குது, நாங்கள் அதை பார்க்க போயிடுவோம். மறுபடியும் அடுத்த விழாவில் வந்து இதே மாதிரி வந்து என்ன துண்டு சொல்கிறாங்களோ அதை செய்வோம் அப்படிங்கிற. அவ்வளோதான். அடுத்த செகண்டுங்க அந்த ஆதியான ஆடி போய் அவர் சொல்கிறாரு, சக்திகளே, உங்கள் குருநாதர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மிகப்பெரிய சக்தி. அவர் விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்குங்க. அவர் உங்களை மிக எளிதாக கரையேற்றி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதற்கு விளக்கமும் கொடுக்கின்றார். எப்படி அப்படின்னா, நான் 10 வயதாக இருக்கும் பொழுது இந்த மடம் என்னை வாரிசாக ஏற்றுக்கொண்டது. அப்புறம் இங்கே தான் இருக்கிறேன்.
என்னுடைய குருநாதர், இந்த மடத்தில் எனக்கு முன்னால் இருந்த குருநாதர்கள் எனக்கு பல ஆன்மீக பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார்கள், பல மந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், பல மந்திர உபதேசங்களும் தீட்சைகளும் கொடுத்தார்கள். அதையெல்லாம் கடந்த 40 ஆண்டுகளாக நான் முறைப்படி பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ எனக்கு வயசு 50. அந்த ஆன்மீக பயிற்சியின் காரணமாக பல சித்துக்களை நான் பெற்றிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் என்னை தரிசனம் செய்ய வரும் பக்தருடைய ஆன்மாவை நான் தொடுவேன். எப்படிங்க? என்னை தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுடைய ஆன்மாவை நான் தொடுவேன். ஆன்மாவை தொட்ட மாத்திரத்தில் அந்த பக்தர்கள், இப்ப நீங்க இப்படி அழுதீங்கல்ல, அதே மாதிரி கதறி அழுவார்கள். இதுதான் காலங்காலமா நடக்குது. உங்களை பார்த்தனே நானும் அதை மாதிரி தான் செஞ்சேன். ஆனா அதே நேரத்தில் அந்த நொடியிலேயே நீங்கள் என்னுடைய ஆன்மாவை தொட்டீர்கள். அதன் காரணமாகத்தான் நானும் உங்களோடு சேர்ந்து கதறி எழுதேன். 40 ஆண்டுகளாக பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு என்னுடைய குருநாதரின் உபதேசங்களை தவறாமல் கடைபிடித்து பயிற்சி செய்து வந்த காரணத்தினால் கிடைத்த ஆன்மீக அனுபவங்கள். அந்த வாரெல்லாம் எந்த பயிற்சியும் செய்யாமல் சாதாரணமாக தொண்டு செய்வதற்கே உங்க குருநாதர் இப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த குருநாதருடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தி? அவர் சாதாரணமானவரே அல்ல, மிகப்பெரிய மகா சக்தி. அவரை விட்டு விடாதீர்கள், அவர் உங்களை மிக எளிதாக கரையேற்றி விடுவார் அப்படின்னு சொன்னாருங்களா. எப்படி பார்த்தீங்களா சக்தியில? நம்ம அம்மாவுடைய பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் பாருங்க. நம்மளுக்கு தான் அம்மாவுடைய அருமை முழுமையே தெரியாம இருக்குது. என்ன பண்றது? ஓம் சக்தி.